நமஸ்தே, வெல்கம் டு ஞானார்த்தகரன். இன்னைக்கு நம்ம பிரவீன் பூர்வாதில் பேப்பர் 2ல் இருக்கக்கூடிய தக்ஷின் மே ஹிந்தி பிரச்சார் ஆந்தோலன் கா இத்திஹாஸ் அப்படிங்கிற புக்லேருந்து ஃபஸ்ட்டு சாப்டரில் இருக்கக்கூடிய சாராம்சம் 1 பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த இதுலேருந்து எப்படி கேட்பாங்கனாக்கா, ஒரு சாராம்ஷ் 15 மார்க்ஸ்க்கு வரும், அப்புறம் 2 டிப்பணி 10 மார்க்ஸ்க்கு எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ டோட்டலாக 25 மார்க்ஸ். பேப்பர் 2ஓட 25 மார்க்ஸ் இந்த ஒரு புக்லேருந்து வரக்கூடியது. ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம், ஏன்னா மொத்தமே உங்களுக்கு 6 சாப்டர்ஸ் தான் இருக்குது. பார்ப்போம். दक्षिण में हिंदी प्रचार आंदोलन से पूर्व दक्षिण भारत में हिंदी की स्थिति एवं प्रभाव. दक्षिण में தென்னகத்துல ஹிந்தி பிரச்சார ஆந்தோலன், ஹிந்தி பிரச்சார போராட்டம், மூமெண்ட், ஹிந்தி பிரச்சார ஆந்தோலன், ஹிந்தி பிரச்சார போராட்டத்திற்கு முன்பு, பூர்வ அப்படின்னாக்கா முன்னாடி. தக்ஷின் பாரத்மே, இந்த தென்னிந்தியாவில் ஹிந்தியோடைய ஸ்திதி என்ன, ஸ்திதினாக்கா ஹிந்தியினுடைய நிலைமை என்ன, ஹிந்தி எந்த நிலைமையில இருந்தது இந்த போராட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அதோட இம்பேக்ட், அதனுடைய விளைவு என்ன மாதிரி அஃபெக்ட் பண்ணுச்சு, மக்களை எந்த லெவலுக்கு அது அஃபெக்ட் பண்ணுது இந்த லாங்குவேஜ் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் எஸ்ஸே. दक्षिण में हिंदी प्रचार आंदोलन के आरंभ होने के कई वर्ष पूर्व ही दक्षिण भारत हिंदुस्तानी से थोड़ा बहुत परिचित रहा. दक्षिण में தென்னகத்தில் हिंदी प्रचार आंदोलन के आरंभ होने के कई वर्ष पूर्व, हिंदी प्रचार போராட்டம் தொடங்குவதற்கு நிறைய வருடங்களுக்கு முன்பே, கை வருஷ பூர்வ், தொடங்குவதற்கு சில வருடங்களுக்கு முன்பே அப்படிங்கிற மாதிரி கை வருஷம் பல வருடங்களுக்கு முன்பே தக்ஷின் பாரத், இந்த தென்னிந்தியாவில் ஹிந்தி ஹிந்துஸ்தானி சே தோடா பகுத் பரிச்சித் ரஹா. ஹிந்தி ஹிந்துஸ்தானி, அதை ஹிந்தியை ஹிந்துஸ்தானி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க சம்டைம்ஸ். அதை பற்றி நல்லாவே தெரிஞ்சுதான் வச்சுருந்தாங்க, கொஞ்சம் நல்ல பரிச்சயம் இருந்தது அவங்களுக்கு அப்படிங்கிறாங்க. எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா, आज भी वैदिक कार्यों के प्रारंभ में संकल्प विधान करते समय जम्बू द्वीपे भारतवर्ष भरत कंठे का उच्चारण करने के बाद, இன்னி கூட இந்த வைதிக காரியங்கள்லாம் பண்றாங்க இல்லையா, இந்த தர்ப்பணம் பண்றது இல்லை ஏதாவது ஒரு பூஜை அந்த மாதிரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சங்கல்பம் பண்ணுவாங்க. அந்த சங்கல்பம் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கனாக்கா, ஜம்பு தீபத்தோட பாரத வருஷ் அப்படிங்கிறது இன்க்ளூடிங் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் அதெல்லாம் சேர்ந்ததான் பாரத வருஷ். பரத கண்டே, அதுல பரதம் அப்படிங்கிறது ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லி உச்சாரன் கர்னே கே பாத் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஜல் பாத்திரக்கே ஊப்பர் ஹாத் ரக்தே ஹுயே, அந்த ஒரு தீர்த்த சொம்பு இருக்கும் இல்லையா, தீர்த்த பாத்திரம், அது மேல கை வச்சுன்னு என்ன சொல்லுவாங்கனாக்கா, கங்கேச்ச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு. அதாவது அந்த தண்ணியில இவங்க எல்லாரையும் ஆவாகனம் பண்ணுவாங்க. யாரெல்லாம், எல்லா நதிகளையும் அதுல ஆவாகனம் பண்ணுவாங்க. கங்கா, யமுனா, கோதாவரி, சரஸ்வதி, நர்மதா, சிந்து, காவேரி, எல்லா நதிகளும் இந்த தீர்த்தத்துல சேரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மந்திர ரூபமா ஆவாகனம் பண்ணுவாங்க. कि प्रार्थना से समस्त पवित्र नदियों का आवाहन किया जाता है. அப்படி பிரார்த்தனை பண்றது மூலமாக அவர்கள் ஆவாகனம் செய்வார்கள். इस तरह वैदिक युग से ही समस्त भारतवर्ष को भारतवर्ष के लोग अखंड भूभा के रूप में मानते चले आ रहे हैं. இந்த மாதிரி வேதிக் பீரியட்ல இருந்தே, அதாவது வேத காலத்திலிருந்தே பாரத வருஷ அப்படிங்கறத அங்க இருக்கிற மக்கள், பாரத வருஷத்தினோட மக்கள் ஒரே மிகப்பெரிய ஒரே பூபாக்னாக்க ஒரே நிலப்பரப்பாதான் கன்சிடர் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ரெண்டாவது, रामायण, महाभारत, भागवत आदि पुराणों को अखिल भारतीय प्रामाणिकता एवं प्रतिष्ठा मिली है.
அது மட்டும் இல்லாமல் ராமாயணம், மகாபாரதம், பாகவதம் போன்ற புராணங்களுக்கும் அகில பாரதிய பிராமணிகதானாக்கா எவிடன்ஸ், சாட்சி, இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் அகில பாரதியனாக்க இந்தியா முழுவதுமே இது நடந்ததற்கான ஆதாரங்களும் அதே மாதிரி இதற்கான ஒரு மரியாதை, பிரதிஷ்டா மரியாதையும் இருக்கு. தேஹாதி ஜனதா பர்பி, தேஹாதி அப்படின்னாக்கா ரூரல், அதாவது கிராமப்புறங்களில் வாழக்கூடிய மக்கள் மேல கூட श्रीराम, लक्ष्मण, सीता, कृष्ण, अर्जुन, द्रौपदी, यशोदा आदि अनेक पौराणिक पात्रों का प्रभाव विशेष रूप से पड़ा है. இந்த மாதிரி கிராமத்தில் வாழக்கூடிய மக்கள் மேல கூட சில புராண பாத்திரங்களுடைய சாயல் பட்டிருக்கு, அதாவது அவங்கள அஃபெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிறாங்க. எப்படி? ஸ்ரீராம், லக்ஷ்மண், சீதா, கிருஷ்ணா, அர்ஜுன், திரௌபதி, யசோதா இவங்க எல்லார பத்தியுமே தெரியும். நம்ம தமிழ்நாட்டில் கூட திரௌபதிக்கெல்லாம் திருவிழா நடத்துறாங்க. அதே மாதிரி அர்ஜுனனை கடவுளா வணங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுதுனாக்கா, இந்த மகாபாரதம், ராமாயணம் அதெல்லாம் ரொம்ப பாப்புலரா இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. பாரத் பகுபாஷி தேசம், பாரத்ல நிறைய மொழிகள் பேசப்படுது. மல்டிலிங்குவல் கண்ட்ரி, யஹா அலக் அலக் தர்ம, இங்க தனித்தனியான ஒரு ரிலீஜன்ஸ் இருக்கு, நிறைய ரிலீஜன்ஸ் இருக்கு. கான்பான்னாக்கா உணவு பழக்க வழக்கம், வேஷ்பூஷா உடை அணிகிற முறை, ரீதி ரிவாஸ் கஸ்டம்ஸ் பழக்க வழக்கங்கள், இது எல்லாமே எப்படி இருக்கா? அலக் அலக டிஃப்ரெண்டா இருக்கு, வெரைட்டிஸா இருக்குது. इन सबके होते हुए भी इस देश की विशेषता यह है कि यहाँ विविधता में एक है. இது எல்லாம் இருந்த போது கூட இந்த நாட்டினுடைய மிகச்சிறந்த ஒரு சிறப்பு என்னன்னா, யஹா விவிததாமே ஏகதாக, தட் இஸ் யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை. அதுதான் இந்த கண்ட்ரியினுடைய சிறப்பு. जगतगुरु आदि शंकराचार्य ने संपूर्ण भारतवर्ष की यात्रा करके धार्मिक एकता स्थापित की थी. ஜகத்குரு ஆதி சங்கராச்சாரியர் என்ன பண்ணாருனாக்கா, இந்த பாரத வருஷம் முழுக்க, அதாவது இந்த பாரத நாடு முழுவதுமே பயணம் பண்ணி தார்மிக் ஏகதா ஸ்தாபித் கி थी. தார்மிக் ஏகதானாக்கா ரிலீஜியஸ் யூனிட்டி, மத ஒற்றுமையை ஸ்தாபனம் பண்ணார், நிறுவனம் பண்ணார். ஸ்ரீ रामानुजाचार्य और मध्वाचार्य ने भक्ति मार्ग को पुष्ट किया. ராமானுஜர், மத்வாச்சாரியர் அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கனாக்கா பக்தி மார்க்கத்தை வலிமைப்படுத்தினாங்க. புஷ்ட் கியா அப்படின்னாக்கா வலுப்படுத்தினாங்க. उत्तर भारतीय जैन और बौद्ध भिक्षुओं ने दक्षिण भारत में धर्म प्रचार किया. வட இந்தியாவினுடைய சமண மற்றும் புத்த துறவிகள் தென்னிந்தியாவில் என்ன பண்ணாங்க, அவங்களோட மதத்தை பரப்பினாங்க, प्रचार किया, மத பிரச்சாரம் பண்ணாங்க. उनका प्रभाव पूरे दक्षिण भारत की आम जनता के जीवन और भाषा पर पड़ा. அவங்களுடைய அந்த எஃபெக்ட், பிரபாவ், இன்ஃப்ளூயன்ஸ் அது தென்னிந்தியாவினுடைய நார்மல் பீப்புள், ஆம் ஜனதானாக்கா சாதாரண மக்கள், அவங்களுடைய வாழ்க்கை முறை மற்றும் அவங்களுடைய மொழிகளையும் விளைவு ஏற்படுத்திச்சு. அவங்களோட இம்பாக்ட் கண்டிப்பா இருந்தது அப்படிங்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னாக்கா, நம்மளோட ராஜராஜ சோழன் காலத்துல கூட இந்த நாகப்பட்டினத்துல நிறைய சமண பௌத்த மடங்கள் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பு இருக்கு. தோ ராஜராஜ சோழன் ஃபாலோட் சைவா, அப்பயும் இந்த மதங்கள்லாம் நமக்கு இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதாவது 12th century 13th century கூட அப்படி இருந்தது. इस प्रकार संस्कृत, पाली और उत्तर भारतीय विविध बोलियां तथा हिंदी या हिंदुस्तानी भाषा दक्षिण भारत के लोगों के लिए बिल्कुल अजनबी नहीं रही थी. இந்த மாதிரி சான்ஸ்கிரிட், பாலி மொழி, அப்புறம் வட இந்தியாவினுடைய விதவிதமான லாங்குவேஜஸ் லைக் ராஜஸ்தானி, குஜராத்தி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதெல்லாம். அது மட்டும் இல்லாம ஹிந்தி, ஹிந்துஸ்தானி, ஹிந்தியை இந்துஸ்தானின்னு சொல்லுவாங்கன்னு ஏற்கனவே சொன்னேன். இந்த மொழிகள் எல்லாமே தக்ஷின் பாரதோடைய மக்களுக்கு பில்குல் அஜ்னபி நஹி ரஹி. இது எதுவுமே ஒரு அறிமுகம் இல்லாத ஒரு
நபர் கிடையாது, ஸ்ட்ரேஞ்ச் கிடையாது. அஜ்னபி அப்படின்னாக்கா ஸ்ட்ரேஞ்ச், அறிமுகம் இல்லாதது அப்படிங்கிறது கிடையாது. அஜ்னபி நஹி, ஸ்ட்ரேஞ்ச் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. पुराने जमाने से उत्तर भारत के अनेकों साधु संत, सन्यासी तथा तीर्थयात्री समय समय पर दक्षिण के रामेश्वरम, कन्याकुमारी, मदुरई, गुरुवायूर, वैकम, त्रिवेंद्रम, सुचिंद्रम, वर्कला आदि विविध तीर्थों और देव मंदिरों के दर्शन करने आया करते थे. புரானே ஜமானே சே, மிக பழங்காலத்திலிருந்தே வட இந்தியாவினுடைய சாது சந்த் சந்நியாசி, அதாவது துறவிகள், முனிகள், ஞானிகள், அவங்க எல்லாருமே, அது மட்டும் இல்லாம தீர்த்த யாத்திரைக்கு வரவங்க எல்லாமே சமய சமயப்ப அப்பப்போ தக்ஷினுடைய தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, மதுரை, குருவாயூர் போன்ற இடங்களுக்கெல்லாம், தீர்த்தங்களுக்கெல்லாம், அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய தேவ் மந்திரம், அதாவது கோவில்களை दर्शन பண்றதுக்காக வந்துட்டு இருந்தாங்க. तथा दक्षिण के विविध राज्यों के शासक राजा महाराजाओं द्वारा निर्मित धर्मशालाओं एवं सरायों में ठहरते थे. அப்படி வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, இந்த தென்னிந்தியாவில் இருந்த வெவ்வேறு ராஜ்யங்கள், சின்ன சின்ன கண்ட்ரியா இருந்ததுல தென்னிந்தியா, அங்க ஆட்சி புரிஞ்சு கொண்டிருந்த ராஜாக்கள், மகாராஜாக்கள் மூலமா அமைக்கப்பட்டிருந்த தர்மசாலைகள்ல, சத்திரங்கள்லாம் வந்து தங்கிட்டு இருந்தாங்க. டஹர் தேத்தே, தங்கி இருந்தார்கள். சராய் அப்படின்னாலும் வந்து கைண்ட் ஆஃப் धर्मशाला. आज भी लोग उन मकानों को गोसाई मठ के नाम से याद करते हैं. இன்னைக்கு கூட அந்த வீடுகள் இருக்கு இல்லையா, அந்த வீடுகளை வந்து கோசாயி மட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யஹி நஹி, ஏன் இந்த கோசாயி மட் அப்படின்னு சொல்றாங்கனாக்கா, இந்த வட இந்தியாவிலேருந்து வரக்கூடிய அந்த பீப்புள் இருக்காங்க இல்லையா, அந்த கம்யூனிட்டி பீப்புள் வந்து தே வில் கம் ஃபார் தீர்த்த யாத்ரா, தே யூஸ் டு கம் ஃபார் தீர்த்த யாத்ரா. அந்த பீப்புள் வந்து தங்கி இருந்த இடம் அப்படிங்கறதுனால அந்த சத்திரங்களை வந்து இப்பயும் கூட கோசாயி மட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. यही नहीं, वे धर्मशालाएं आज भी दक्षिण भारत के चारों प्रांतों में विद्यमान हैं. அது மட்டும் இல்லாம இப்பயுமே வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா தென்னிந்தியாவோட நிறைய பகுதிகளில் வந்து இந்த தர்மசாலைகள் வந்து இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கர்நாடகா எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, நீங்க எந்த கோவிலுக்கு போனாலும் இப்ப தர்மஸ்தலா, குக்கே, சுப்பிரமணிய சுவாமி கோவில், அங்க எல்லாமே போனீங்கன்னாக்கா அங்க வந்து உங்களுக்கு சாப்பாடு, தங்குற இடம்லாம் இருக்கும். राजाओं द्वारा नियुक्त द्विभाषी इन संतों, सन्यासियों और तीर्थयात्रियों के साथ संवाद करके एक प्रकार की बोलचाल हिंदी या हिंदुस्तानी या उर्दू में बातचीत करते थे. அப்படி அவங்கெல்லாம் வந்து தங்கும்போது அவங்களோட வந்து தேவைகளை புரிஞ்சு அவங்களுக்கு விருந்து உபச்சாரம் பண்ணணும் இல்லையா, விருந்தோம்பல் தான் வந்து தமிழர்களுடைய மிகச்சிறந்த பண்பாடு. அதுக்காக என்ன பண்ணாங்கனாக்கா, அங்க வந்து த்விபாஷினாக்கா 2 மொழிகளை பேசக்கூடியவங்க, அவங்கள வந்து ராஜாக்கள் வந்து நியோகித்து பண்ணாங்க. அதாவது டிரான்ஸ்லேட்டர்ஸ், மொழிபெயர்ப்பார்கள். அவங்கள வந்து நியமனம் பண்ணி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா, இந்த துறவிகள், சன்னியாசிகள் அவங்களோடலாம் வந்து பேசுவாங்க. பாத்சீத் கர்னா, அவங்களோட பேசி அவங்க வந்து போல்சால் கி ஹிந்தியா ஹிந்துஸ்தானிமே, சாரி எங்கேயோ போயிட்டேன், சம்வாத் கர்க்கே एक प्रकार की बोलचाल हिंदी, ஒரு விதமான பேச்சு வழக்கு ஹிந்தியை வந்து உருவாக்கி வச்சிருந்தாங்க. दक्षिण भारत की चारों लिपियों में लिखी हिंदी पढ़ी व पढ़ाई जाती थी. தென்னிந்தியாவுடைய 4 டிரான்ஸ்கிரிப்ட்ஸ், அதாவது வந்து எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அதுல எல்லாத்துலயுமே வந்து எழுதி ஹிந்தியை வந்து படிச்சாங்க. इस संदर्भ में साधारण लोगों को बोलचाल की हिंदी या हिंदुस्तानी में काम चलाऊ कौशल प्रदान करने का श्रेय इन दुभाषियों को जाता है. इस संदर्भ में இந்த மாதிரி நேரங்கள்ல சாதாரண மக்களுடைய போல்சால் கி ஹிந்தி, இது வந்து இந்த மாதிரி பேசக்கூடிய இந்த பேச்சு வழக்கு ஹிந்தி, நடைமுறை வழக்கு ஹிந்தி வந்து எதுக்கு யூஸ் ஆச்சுனாக்கா,
ஒர்க்கை ஈஸி பண்ணுறதுக்கு, அதெல்லாம் வந்து சாதம் பரிமாறணும், சாப்பாடு கொடுக்கணும், தங்கறதுக்கு இடம் வைக்கிறதுனாக்கா அவங்கக்கிட்ட பேசணும், அந்த மாதிரி காம் செலாவோ அந்த நடைமுறை வேலைகளை வந்து செய்து கொள்வதற்கு, சிறந்த முறையில் செய்து கொள்வதற்கு இந்த த்விபாஷியோடைய பங்கு வந்து மிக மிக இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. அந்த பெருமை வந்து அவங்களுக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. दक्षिण के प्रमुख मंदिरों के पुजारी लोग भी उत्तर भारतीय तीर्थ यात्रियों के साथ हिंदी बोल लेते थे. தக்ஷின் கே தென்னிந்தியாவினுடைய மிக முக்கியமான கோவில்களில் வேலை பார்த்த அந்த பூஜாரினாக்கா அந்த குருக்கள் அப்படின்வாங்களா, அவங்க கூட இந்த பாரதத்தினுடைய எல்லா தீர்த்த யாத்திரை பண்ண வந்தவங்க எல்லார்கிட்டையும் வந்து ஹிந்தியில் பேச ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலாக அவங்க பேச ஆரம்பிச்சது வந்து சான்ஸ்கிரிட், இங்கே சொல்றது வந்து அவங்க ஹிந்தின்னு சொல்றாங்க. சான்ஸ்கிரிட் உருதுலேருந்து தான் வந்து ஹிந்தி வந்தது. ஸோ அந்த காலத்துலேருந்து வந்து தே ஸ்டார்டட் டாக்கிங் இன் சான்ஸ்கிரிட், ஆனால் இங்கே சொல்லும்போது வந்து ஹிந்தின்னு சொல்லிக்கிறாங்க. दक्षिण के प्रमुख तीर्थों में आज भी सामान्य हिंदी का प्रयोग मंदिर के पुजारी कर लेते हैं. இப்பயும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா சில கோவில்கள்லாம் பாத்தீங்கன்னாக்கா இப்பயும் ஹிந்தி பேசக்கூடிய குருக்கள் வந்து இருப்பாங்க, பூஜை செய்யறவங்க இருப்பாங்க. आंध्रा के हैदराबाद निजाम, कर्नाटक के हैदर अली और टिपू सुल्तान, तमिलनाडु के आरकाट के नवाब उर्दू के प्रबल समर्थक थे. இது மட்டும் இல்லாம இந்த மாதிரி தீர்த்த யாத்திரைக்காரவங்களாம் சான்ஸ்கிரிட் பேச ஆரம்பிச்சாங்க. இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் சான்ஸ்கிரிட்ல இருந்தா ஹிந்தி வந்ததுங்கிறதுனால அது ஃபார்ம் ஆஃப் இது. அது மாதிரி ஆந்திரால இருக்கக்கூடிய ஹைதராபாத்ல நிசாம் ஆட்சி நடந்துட்டு இருந்தது. கர்நாடகால வந்து ஹைதர் அலி, திப்பு சுல்தான் அவங்களோட ஆட்சி நடந்துட்டு இருந்தது. தமிழ்நாட்டுல வந்து ஆற்காடுல நவாப் ஆட்சி. ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கனாக்கா உருதுவை வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. उसी तरह मैसूर और केरल के महाराज अपने दरबार में हिंदी विद्वानों का समुचित स्वागत सत्कार करते थे. அதே மாதிரி மைசூர்லயும் கேரளாலையும் இருக்கக்கூடிய மகாராஜா அவங்க என்ன பண்ணாங்கன்னா தங்களுடைய அரசவையில ஹிந்தி வித்வான்களை வந்து மிகச்சிறந்த ஒரு ப்ராப்பர் ரெக்கக்னேஷன் கொடுத்து மரியாதையோட நடத்திட்டு இருந்தாங்க. ஸ்வயம் ஹிந்தி கா அத்தியன் பி கத்துது, அவங்களும் வந்து ஹிந்தி கத்துக்கிட்டாங்க. திருவிதாங்கூர் கே மகாராஜா, திருவிதாங்கூர் அப்படிங்கிற இடத்தினுடைய மகாராஜா சுவாதி திருநாள் அப்படிங்கிறவரு, சுவாதி திருநாள் ஸ்ரீராமவர்மா அப்படிங்கிறவரு हिंदी में ही नहीं बल्कि संस्कृत, तमिल, अंग्रेजी, मलयालम, तेलुगु आदि विविध भाषाओं में गीतों और पदों की रचना करते थे. அவர் வந்து நாட் ஓன்லி இன் ஹிந்தி, நிறைய லாங்குவேஜ்ல வந்து நிறைய பாடல்களை வந்து பாடியிருக்காரு. இப்ப கூட வந்து கர்நாடிக் மியூசிக்ல சுவாதி திருநாள் அவருடைய பாடல்கள் வந்து ரொம்ப பிரசித்தம். संगीत मर्मज्ञों के बीच में आज भी उनका नाम अत्यंत आदर के साथ लिया जाता है. சங்கீத இந்த மர்மக்ஞம் அப்படின்னாக்கா அந்த ஆழ்ந்த பொருள் தேடுறவங்க, ஜாம்பவான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் மர்மக்ஞம் அப்படின்னாக்கா ஆழ்ந்த பொருள் தேடுறவங்க, டீப் ரிசர்ச்சர்ஸ் அப்படின்னா மர்மக்ஞம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சங்கீதத்துல ஜாம்பவான்கள் அவங்கெல்லாம் கூட இன்னைக்கும் வந்து அவங்களுக்கு மத்தியில இவருடைய பெயர், அந்த சுவாதி திருநாள் அவருடைய பெயர் வந்து அத்தியந்த ஆதர் கேசாத் ரியா ஜாத்தாக, ஒரு மிகச்சிறந்த மரியாதையோட வந்து பேசப்படுகிறது. दक्षिण भारत के प्रायः समस्त स्वतंत्र राज्यों और छोटी छोटी रियासतों के सेनाओं के सरदार, सूबेदार आदि द्वारा सिपाहियों को हिंदुस्तानी का काम चलाओ ज्ञान प्रदान कराने की व्यवस्था की जाती थी. இப்போ ராஜாக்கள் வந்து எந்த லெவலுக்கு ரோல் பிளே பண்ணாங்கன்னு பார்த்தோம். அடுத்தபடியா வந்து இப்போ அந்த சேனை டிஃபென்ஸ்ல சேனா இருக்குல்ல, சேனையில வந்து ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு வந்து இந்த லாங்குவேஜ் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்ததுங்கிறாங்க. எப்படி தக்ஷின் பாரத்ல ரொம்ப முன்னாடியே இந்த சுதந்திரமா இருந்தது இல்லையா, நாடுகள்லாம் குட்டி குட்டி சமஸ்தானங்களா இருந்தது இல்லையா, அப்படி இருக்கும்போது அந்த சேனையினுடைய சர்தார், ஆர்மியினுடைய சர்தார், சுபேதார் அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்கனாக்கா அவங்களுடைய சிப்பாய்களுக்கு ஹிந்துஸ்தானில அதாவது ஹிந்தியில வந்து काम चलाओ ஞாन प्रदान कराने की व्यवस्था की जाती है. ஹிந்தியில பேசி வேலை வாங்குறதுக்கு
அதற்கான ஏற்பாடுகளை வந்து பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இந்த நவாபு, நிசாம் இவங்க எல்லாரும் வந்து உருது பேசக்கூடியவங்க. ஸோ ஹிந்தி தெரிஞ்சிருந்தா வந்து அவங்களோட இதில் வந்து மேனேஜ் பண்ண முடியும். அதனால சைனிக் லோகுக்கு என்ன பண்ணாங்கனாக்கா ஹிந்தியில் ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. சைनिक लोगों के बीच में बोलचाल की हिंदी या उर्दू प्रचलित रही. அதனால இந்த சைனிக்னாக்கா சோல்ஜர்ஸ்க்கு மத்தியில் வந்து இந்த போல்சால்கி ஹிந்தி, பேச்சு வழக்கில் இருந்த ஹிந்தியோ இல்லை உருதும் வந்து ரொம்ப प्रबलமாக இருந்தது. सैनिकों एवं सिपाहियों के संपर्क में आने वाले साधारण लोग भी खिचड़ी हिंदी या उर्दू सीख लेने का प्रयास करते थे. இந்த சிப்பாயிங்களோடையும் இந்த சோல்ஜர்ஸோடையும் யார் வந்து கனெக்ஷன்ல வந்தாங்களோ, சாதாரண மக்கள் யாரெல்லாம் இவங்களோட தொடர்புல இருந்தாங்களோ அவங்கள என்ன பண்ணாங்கனாக்கா கிச்சடி ஹிந்தினாக்கா நம்ம இந்த பட்லர் இங்கிலீஷ் அப்படிங்கிறோம்ல, அரையும் குறையுமா பேசுறது, அதான் கிச்சடி ஹிந்தி. அரைகுறை ஹிந்தி இல்ல உருது வந்து கத்து கூட வந்து முயற்சி பண்ணிட்டே இருந்தாங்க. हैदराबाद के निजाम, मैसूर के सुल्तान और आरकाट में के नवाब की सेनाओं में उर्दू का प्रयोग होता था. அது ஆல்ரெடி நான் சொன்னேன். टीपू के साथ लड़ाई में हार जाने पर कोच्चि के महाराज ने अपने परिवार के लोगों को देवनागरी लिपि में हिंदी पढ़ाने के लिए एक सुयोग्य अध्यापक को नियुक्त किया था. திப்பு சுல்தானோட சண்டை போடும்போது கொச்சியோட மகாராஜா வந்து தோத்து போயிட்டாரு. தோத்து போனோன்னு என்ன பண்ணாங்கன்னா தன்னுடைய பரிவார்க்கே லோகம், தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் என்ன பண்ணாங்க, தேவநாகரி லிபிங்கிறது தான் வந்து ஹிந்தி ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ். ஸோ எழுத்துக்கள் இருக்குல்ல, ஹிந்தி எழுத்துக்கள், அந்த எழுத்துக்களில் வந்து அது வந்து சான்ஸ்கிரிட் தான் லிபி. ஆக்சுவலாக சான்ஸ்கிரிட் லிபி தான் வந்து தேவநாகரி லிபினா லெட்டர்ஸ். அதில் வந்து ஹிந்தி படிக்கிறதுக்காக ஒரு சிறந்த ஒரு टीचर வந்து अपॉइंट பண்ணாராம். इस प्रकार पहले से ही फौज और राज परिवार के लोगों तथा इने गिने साधारण लोगों के बीच में हिंदी का प्रयोग हुआ करता था. இது மாதிரி முன்னாடி இருந்தே ஆர்மியில, அரச குடும்பங்கள்ல மற்றும் இனேகினே அங்கங்க சாதாரண மக்களும் கூட ஹிந்தியை வந்து உபயோகப்படுத்திட்டு இருந்தாங்க. அதாவது ஹிந்தி பிரச்சார போராட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடியே தென்னிந்தியால ஹிந்தி வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள்லாம் கொடுத்து சொல்லியிருக்காங்க. दक्षिण भारत की चारों प्रमुख भाषाओं के प्राचीन विद्वानों ने हिंदी, पाली, राजस्थानी आदि भाषाओं के प्राचीन पौराणिक धार्मिक ग्रंथों को अपनी अपनी भाषाओं में अनुवाद करने का महत्वपूर्ण कार्य किया. தென்னிந்தியாவினுடைய 4 பிராந்தங்களிலும் பிரமுக் பாஷா என்னது, தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், அதுல இருந்த சிறந்த வித்வான்கள், ஸ்காலர்ஸ், அவங்க எல்லாரும் ஹிந்தி, பாலி, ராஜஸ்தானி போன்ற மொழிகள்ல இருந்த பண்டைய புராண மதம் சார்ந்த நூல்களை எல்லாம் என்ன பண்ணாங்கனாக்கா டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. அனுவாது கர்ணானாக்கா அனுவாத அபியாசம் படிச்சிருப்பீங்க, டிரான்ஸ்லேஷன் பிராக்டிஸ். ஸோ டிரான்ஸ்லேட் பண்ணாங்க, மொழிபெயர்ப்பு பண்ணாங்க. தங்களுடைய மொழிகளில் மொழிபெயர்ப்பு பண்ற ஒரு மிகச்சிறந்த காரியத்தை பண்ணாங்க. जैन व बौद्ध धर्मों के तत्वों और सिद्धांतों का इन लोगों ने अपनी अपनी भाषा में प्रचार भी किया. சமண மற்றும் பௌத்த தர்மத்தினுடைய கோட்பாடுகளையும் கொள்கைகளையுமே இந்த மக்கள் என்ன பண்ணாங்க, தங்களினுடைய மொழிகள்ல பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. इसी काल में प्राचीन धार्मिक ग्रंथों का दक्षिणी भाषाओं में अनुवाद भी हुआ. இந்த காலத்துல தான் பண்டைய காலத்தினுடைய மத நூல்கள், அதான் பகவத்கீதை அந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே, குரான், இது எல்லாமே வந்து என்னாச்சுனாக்கா உங்களுக்கு வந்து தக்ஷின் பாஷாவும் தென்னிந்திய மொழிகள்ல மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது. इस प्रकार हम देखते हैं कि भारत के स्वतंत्रता आंदोलन में राष्ट्रीय एकता के लिए दक्षिण भारत में राष्ट्रभाषा हिंदी प्रचार प्रसार के प्रारंभ होने के कई वर्ष पूर्व ही दक्षिण भारत में हिंदी, उर्दू अथवा हिंदुस्तानी का थोड़ा बहुत परिचय और प्रचार वहां के धार्मिक, राजनैतिक, प्रशासनिक, सैनिक, व्यापारिक और साहित्यिक कारणों से होता चला रहा था.
इस प्रकार हम देखें இந்த மாதிரி நம்ம பார்க்குறோம் என்னன்னு भारत के स्वतंत्रता आंदोलन में राष्ट्रीय एकता के लिए நம்ம பாரதத்தினுடைய சுதந்திர போராட்டத்துல தேச ஒற்றுமைக்காக தென்னிந்தியாவில ஹிந்திய ராஷ்டிர பாஷாவா தேசிய மொழியா பிரச்சாரம் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பிராரம்ப ஹோனேக்கே ஆரம்பிப்பதற்கு பிகின் பண்றதுக்கு கई வருஷ பூர்வகி நிறைய வருஷங்களுக்கு முன்னாடியே தக்ஷின் பாரத்ல தென்னிந்தியாவில என்னென்னலாம் பண்ணிருக்காங்களாம் ஹிந்தி உருது ஹிந்துஸ்தானி தோடா பகுத் பரிச்சயம் அதனுடைய நிறைய பரிச்சயம் இருந்திருக்குது. நிறைய பேர் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ் பண்ணது மட்டும் இல்லாம என்னென்ன காரணங்களுக்காக அதை யூஸ் பண்ணியிருக்காங்க தார்மிக் ரிலீஜியஸ் பிராக்டிக்காக மத வேலைகளுக்காக ராஜநைத்திக் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்க்காக பிரசாசனிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசனுக்காக சைனிக் டிஃபென்ஸ் ரீசனுக்காக வியாபகாரிக் பிசினஸ் பர்பஸ்க்காக சாகித்யிக் லிட்ரேச்சர் பர்பஸ்க்காக அதாவது இலக்கிய வியாபாரம் அப்புறம் படைகளை யூஸ் பண்றதுக்கு அரசியல் மற்றும் மேலாண்மை இதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சாராம்சம் பார்க்கலாம். ஹாப்பி லேர்னிங். தேங்க்யூ.